ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாசுமதி ரைஸ் 250 கிராம், மஞ்சத்தூள் 1.5 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, பூண்டு 50 கிராம், இஞ்சி 4 துண்டு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை பட்டாணி 1/4 கிலோ, கேப்சிகம் 1, கோஸ் 200 கிராம், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பட்டர் 20 கிராம், ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம், லெமன் பாதி, ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனை வச்சு அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம கொதிக்க விடலாம். நல்லா தாராளமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸை வடித்து எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இது நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் நான் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு ½ வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக 4 இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிட்டு ஒரு ½ டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை இதில் போட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா மஞ்சத்தூள். இது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஓப்பனாகவே ஜஸ்ட் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். இப்போ அரிசி வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு பர்னரில் நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 20 கிராம்ஸ் பட்டரையும் இதில் போட்டு மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 10-12 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலா தான் இதோட ஹைலைட்டே. இதுதான் நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா நம்ம எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை மசாலா போட்டுக்கலாம். ஒரு ½ டீஸ்பூன் கரம் மசாலா, ½ டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 தக்காளி நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு கேப்சிகம் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் கோஸை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். பட்டாணியை மட்டும் நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும்.
வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க இந்த ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது எங்களுக்கு ஒரு ஆர்டரு. யூஸ்வலாக இருக்கிற இந்த வெஜிடபிள் புலாவ் மாதிரி இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாலாம் இந்த ரைஸில் வந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து பெரிய தவாவை போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா சுட சுட ஒரு சாலடோடையும் ஒரு ரைத்தாவோடையும் சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து யூஸ்வலாக இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் பண்ணுவாங்களே அது மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. ஓகே, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.